பாடல் தாளில் உள்ள பாடல் புஸ்தகத்தில் உள்ள 9வது எண்ணுள்ள பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடும். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். 9வது பாடல், பாடல் புஸ்தகத்தில் உள்ள 9வது பாடல். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார். உன் துக்கம் நீக்கிடுவார். கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார். உன் துக்கம் நீக்கிடுவார். பயப்படாதே மகனே, உன்னை மீட்டு கொண்டார். முத்திரை மோதிரம் போல இந்த புவியில் வாழ வைப்பார். பயப்படாதே மகளே, உன்னை மீட்டு கொண்டார். முத்திரை மோதிரம் போல இந்த புவியில் வாழ வைப்பார். முத்திரை மோதிரம் போல இந்த புவியில் வாழ வைப்பார். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாட மாட்டீங்களே? அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். சபை கொஞ்சம் சத்தமா ஆமென். அன்பேதான் மைகளானவா. சீயோனின் ராஜனையே சிரம் தாழ்த்தி துதித்து வந்தால் ஆறுதல் அளித்திடுவார். அப்பத்தை ஆசீர்வதிப்பார். சீயோனின் ராஜனையே சிரம் தாழ்த்தி துதித்து வந்தால் ஆறுதல் அளித்திடுவார். அப்பத்தை ஆசீர்வதிப்பார். வறுமை நிறைந்த வாழ்வு ஏதேன் போல மாறும். நேசரேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். வறுமை நிறைந்த வாழ்வு ஏதேன் போல மாறும். நேசரேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். நேசரேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். நேசரேசு குரல் தான் அங்கு நாள்தோறும் கேட்கும். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவியை நேசிப்பவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு. முதல்
வசனம் பாருங்க. கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார், உன் துக்கம் நீக்கிடுவார். பயப்படாதே மகளே, உன்னை மீட்டு கொண்டார், முத்திரை மோதிரம் போல இந்த பூமியில் வாழ வைப்பார். சேர்ந்து பல்லம் எல்லாரும். கண்ணீரின் பாதையினை களிப்பாக மாற்றிடுவார், உன்னோடு வாழ்ந்திடுவார், உன் துக்கம் நீக்கிடுவார். பாடுங்க பார்க்கலாம். உன்னோடு வாழ்ந்திடுவார், உன் துக்கம் நீக்கிடுவார். பயப்படாதே மகளே, உன்னை மீட்டு கொண்டார், முத்திரை மோதிரம் போல இந்த பூமியில் வாழ வைப்பார். பயப்படாதே மகளே, உன்னை மீட்டு கொண்டார், முத்திரை மோதிரம் போல இந்த பூமியில் வாழ வைப்பார். முத்திரை மோதிரம் போல இந்த பூமியில் வாழ வைப்பார், முத்திரை மோதிரம் போல இந்த பூமியில் வாழ வைப்பார். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர். பாவியை நேசிப்பவர், பாவியை நேசிப்பவர், பாவியை நேசிப்பவர், பாவியை நேசிப்பவர். என்ன கையை தட்டி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் அன்பே உருவானவர். எத்தனை தரமா நீங்க தப்பு பண்ணிட்டு அவருடைய சமூகத்துல வந்தாலும், மனம் வருந்தினால், மனஸ்தாபப்பட்டால் 700 தடவை மன்னிக்கிற ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல அவருடைய பாடுகளை, அவருடைய சிலுவையை தியானிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறபடினாலே இப்பொழுது அவரை ஆராதிக்கிற நேரம். எழும்பி நின்று ஸ்தோத்திரம். மீது அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். நாம் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, ஆனால் அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? எனக்கு உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்யணும் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாலை நேரத்தை எத்தனை பேருங்க அவருடைய அன்பை நினைத்தவர்களாய், அன்பை ருசித்தவர்களாய், அவர் மாத்திரம் அவர் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் இந்த மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுற ரோமர் 8வது அதிகாரத்துல, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எங்கள் மேல அன்பு கூர்ந்தீங்கப்பா, நாங்கள் அதற்கு கடனாக உங்க மேல அன்பு கூற நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். ஆமென். உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே. கண்ணை மூடி ஆராதிங்க ப்ளீஸ். ஆராதனை உமக்கே, அனுதினமோ உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான
பலவான என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ ஆமென். மாட்சிமையோ மகத்துவமோ உமக்கு தானே என்றென்றைக்கோ. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே பயபக்த கண்ண மூடி ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி ஆமென் ஆமென். எனக்காய் ரத்தம் சிந்தி எனக்காய் ஆமென் கழுவினீர் குற்றம் நீங்க. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீ. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றீ. கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீ. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஏசப்பா பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ராஜாக்கள் உமக்கே ஆராதனை 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 உமக்கே. அனுதினமோ உமக்கே. இப்ப இப்படி உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். சொல்லுங்க, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியா நீரே என் ரட்சகா என் தேவா.
சொல்லுங்க. பரலோகில் நான் சேர வழியானீரே என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். எல்லாம் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். கையை தட்டி ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்கே வரலனா நாங்க பரலோகம் போறதுக்கு வழியே இல்லாம வந்திருப்போம். நாங்கள் பரலோகம் போவதற்கு வழியாக வந்த தெய்வமே, இந்த மாலை நேரத்தில் நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. பயபக்திய கண்ண மூடி, எல்லாம் வாலிப கண்ண மூடி, நீங்க பரலோகம் வருவதற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் முழுசு இந்த பூமியில ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வத்தை நன்றி மறக்காம, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க மனசார ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பக்தர்கள் ஒரு தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு கால பக்தர்லாம் பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு அதுல பலி செலுத்தி தொழுது கொள்வார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நமக்கு ஆசீர்வாதமாய் இயேசுவே பலிபீடமாய் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே பலிபீடமாய் மாறினார். ஸ்தோத்திரம். அவர் பலிபீடமாய் மாறினது எதற்காக? ஸ்தோத்திரம். நாம் அவரை ஆராதிப்பதற்காக, நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக, நாம் குறிப்பாக பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக தானே. இந்த மாலை நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, பலிபீடமே பலிபீடமே. சொல்லுங்க, பலிபீடமே பலிபீடமே, என் பாவ கரைகள் போக்கிடும் கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். கரைகள் போக்கிடும் கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, பலிபீடமே 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 பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே, ரத்தம் சிந்தியதால் இலவச மீட்பு தந்த ரட்சக பலிபீடமே, பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் நீக்கிடும் கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. அந்த பலிபீடம் என்னெல்லாம் பண்ணதா பாருங்க. நம்முடைய பாவ கரையெல்லாம் போக்கிடும், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைத்திடும் பலிபீடம். அவரை பார்த்து சொல்லுங்க, பலிபீடமே. இயேசுதான் அந்த பலிபீடம். பலிபீடமே பலிபீடமே பலிபீடமே, கடைசியா கரைகள் போக்கிடும் கண்ணீர் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே, பலிபீடமே பலிபீடமே
பலிபீடமே பலிபீடமே. அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்துல ஒரு விஷயம் கூட அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார்னு நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான நேரம் முழுதும் எங்களை பொறுப்பெடுத்து நடத்தும். நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை மாற்றித்தாரும். உங்களுடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாம